ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நான் 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இங்கே குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹியூஜ் பேக்கிங். எங்கே போகுது வண்டி? எங்கே போதா? ரோட்டில் போகுது இப்போ. ஏய் டெஸ்டினேஷன் வந்து இவங்களோட குலதெய்வம் கோயில். உனக்கும் அதாண்டா குலதெய்வம் கோயில். வாழைப்பந்தல் சாமிக்கு மாலை, அப்புறம் பொங்கல் வைக்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டிக்கியில் போட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 2.5 hours ட்ரைவ் தான் இது. சீக்கிரம் கிளம்பா சீக்கிரம் போயிடலாம். இப்போ டைம் என்ன? இப்போ டைம் நம்ம எத்தனை மணி கிளம்பலான்னு இருந்தோம்? 3 மணி. ஜஸ்ட்டு 2 hours லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 5:10. சரி, இந்த மாமா அத்தை வந்து பார்த்திங்கன்னா வேண்டியிருந்தாங்களாம்மா, நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு. நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போனதில்லை. வாழைப்பந்தில் தான் மெயின் கோயில் இருக்குது, பச்சையம்மன் எங்கள் குலதெய்வம். அங்கே தான் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நான் கேஷுவலாக ஒரு காட்டன் குர்த்தி வந்து வியர் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டுருந்தேன். ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours கிட்ட வந்து நம்மளுக்கு இருக்கும். தரமா அப்படியே பட்டு லைட்டாக வருதுடா. இப்படி அதுவே வருதுடா. ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் 3 o'clock வீட்டிலேருந்து கிளம்பலாம், கொஞ்சம் ஏர்லியாகவே ரூம் போய் ரீச் ஆகிடலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். பட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப இன்டீரியர் ஏரியா, லைட்டாக காடு மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ட்ராவல் பண்ணும்போது. இது பார்த்திங்கன்னா பயங்கரமான இன்டீரியர் ஏரியாவாக இருந்துச்சு. அங்கே ஹோட்டல்ஸ்லாம் கூட எதுவுமே இல்லை. சின்ன சின்ன கடைகள் இருக்கும்ல, டீ கடையிலேயே வந்து டிஃபன்லாம் வைப்பாங்க, அந்த மாதிரிக்கு தான் இருந்துச்சு. ஸோ நைட்டுக்கு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தோசை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைஃபையாக அப்படிலாம் கிடைக்காது நம்மளுக்கு. இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து ரூம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ் தான் இவங்க வந்து ரெண்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நல்லா இருக்கா? ஃபேமிலி டின்னர். நல்லெண்ணெய் அம்மா அது எது? ஆஹா, நான் நல்லெண்ணெய் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. இல்லை எனக்கு நல்லெண்ணெய் எனக்கு பிடிக்காது, நீங்கள் வந்து நார்மல் எண்ணெயை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் இட்லி பொடிக்கு. கோல்டு வின்னர் தான் கேட்டேன், கோல்டு வின்னர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் ரூம் வந்து பார்த்திங்கன்னா லக்லி இது வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீட்டாகவே இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு, புது ரூம் அப்படின்றதுனால. அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டிசில் ஆகிட்டு இருந்துச்சு. புது ஏரியா இல்லையா, நாங்கள் பால்கனி நின்றுட்டு வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு. The next day. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். மேட்சிங்காக தான் இருக்குது ட்ரெஸ். ஆமாம், கேமராவில் பார்க்கும்போது மேட்சிங் ஆகிடுச்சு. ஸோ கோயிலுக்கு கிளம்பிட்டு இங்கே தாண்டா கோயில் இருக்குது. கோயிலே இங்கே தான் இருக்குது. ஒன்றும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. 2 அடியில் எடுத்து வச்சோன்னே கோயில் வந்துடுச்சு. 100 மீட்டர் கூட இல்லை. இங்கே இந்த ப்ரைவேட் பஸ் தான் நிறைய ஓடிட்டுருக்குல்ல. ஆமாம், சரிப்பட்ட. இப்போ வந்து பொங்கல் கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங்கே எழுந்த அத்தை மாமா வந்து கிளம்பி போயிட்டு வந்துட்டாங்க. 5:30 சம்திங் போயிருப்பாங்க, அபிஷேகத்துக்காக போனாங்க. ஆமாம், இப்போ வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஆமாம், நான் வந்து தூங்கிட்டு எழுந்து கிளம்பி இப்போ தான் போகிறேன். ஆமாம், அத்தையும் மாமா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்து அபிஷேகம் நடந்துச்சு விடிய காலையில். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து என்னை நல்லா தூங்கி எழுந்துட்டு பொறுமையாக வர சொன்னாங்க. நானும் தூங்கி எழுந்து கிளம்பி வந்து போயிருந்தேன்.
நடுவில் தண்ணி தெளிச்சு போவோம். சாப்பாடு தான் வாங்கி சொல்கிறேன், டிஃபன் தான் வாங்கி சொல்கிறேன். பாப்பா சாப்பிடுங்க போயிட்டு பாட்டி. அப்படியே காசு கொடுத்து சாப்பிடவே மாட்டேறாங்க வாங்கி. பூஸ்ட் இல்லையா? அது பாரு ஆரஞ்சு அவர் பூஸ்ட் தான் குடிச்சாரு மாமா கட்டால. டீ ரெடி ஆகலன்ட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆவின் பூத் இருந்துச்சு, நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நான் எழுந்துக்கலாம், என் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு பால் குடிச்சிட்டு எனக்கு பால்கோவா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ என்னை கூப்பிட்டு போயிட்டு பால் வாங்கி கொடுத்தாங்க. வீக்கெண்ட் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ தூரத்துலேருந்து வரவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ட் அந்த வில்லேஜ் வைப்ஸ் வந்து பியூராக ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த இடத்துல. அங்கே பக்கத்துலேயே எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி நிறைய மாலை கடைங்க, பூக்கடைங்க, வளையல் கடைங்களும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் போனேன். எனக்கு பொதுவாகவே கோவிலுக்கெலாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆம்பியன்ஸுக்காக போவேன். ரொம்ப சாமி பக்திலாம் கிடையாது, ஆனால் அந்த பாசிட்டிவ் வைப் ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்க கோவிலுக்கு போனால், அது வந்து எனக்கு ஃபீல் பண்ணுறது பிடிக்கும். சாமிக்கு மாவிளக்கு போடுறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சரிசி மாவு அப்புறம் வெல்லம் வந்து போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா அதையும் வந்து லைட்டாக வந்து தண்ணி விடும் அந்த வெல்லமே. அப்படி நம்ம விளக்கு மாதிரி வந்து செஞ்சிடலாம். இந்த ஒரு வேலை மட்டும் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்டு முன்னே இருந்ததை விட இப்போ இந்த கோயில் நல்லாவே டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு என் மாமா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கிரில் கேட்லாம் முன்னே கிடையாதாம்மா, இப்போ வந்து நல்லா நம்ம ஆள் உயரத்துக்கு கிரில் கேட்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து ஆடி மாதம் அண்டு விசேஷ நாட்கள்லாம் நல்லா கூட்டம் இருக்குமாம்மா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த கோவிலில் சீலில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறதுக்காகவே நான் வந்து பொதுவாக கோயிலுக்கு போவேன். அந்த ஆர்கிடெக்சர் பெயிண்டிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. உள்ளே போயிட்டு சாமி நல்லா வந்து தரிசனம் பார்த்தாச்சு. எங்கள் மாமா வந்து ஸ்பெஷல் தரிசனம் புக் பண்ணியிருந்தாங்க எங்கள் 2 பேருக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி. ஸோ சாமி நல்லா பொறுமையாகவே பார்த்துருந்தோம். பார்த்துட்டு வெளியே வந்து அந்த கோவில் வளாகத்திலே வச்சு எனக்கு வளையல் வந்து போட்டு விட்டாங்க. அண்ட் இந்த வளையல் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வச்சு படைச்சி வாங்கின வளையல். அங்கே பச்சையம்மன் அப்படி இருந்தாலும் பச்சை கலர் வளையலே வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நம்பாட்டி ரெட்டையாக போடுங்க. நல்லா இருக்குல்ல இது. ரொம்ப அழகாக ஒரு கிராமத்து கோயில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியே இருந்துச்சு. மரத்துக்கடியில் வந்து நாகாத்தம்மன் வச்சு நிறைய பேர் அந்த தொட்டில் தூடியெல்லாம் கட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த கோவிலுக்கு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகள் வந்து போட்டிருந்தாங்க. வளையல், பொம்மை, சாமி படம் இந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரிலாம் வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்படி லைன் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸும் வந்து நாங்கள் வாங்கினோம். போனதுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக சாமியோட ஸ்டாச்சு அந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் எங்களோட பாப்பாவுக்கு வந்து குட்டியாக ஒரு மணி வாங்கியிருந்தேன். அதை நான் வியர் பண்ணும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஏர்லி மார்னிங் நாங்கள் பிளான் பண்ணதே ரஷ் இல்லாமல் சாமி பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அங்கே வந்து இட்லி, பூரி எல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் இட்லி, பூரி, வடை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு ரூமில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பணும். இதான் எங்களோட பிளானாக இருந்துச்சு அன்றைக்கி. அகைன் நம்ம ஒரு 4 hours கிட்ட ட்ரைவ் பண்ணி போகணும் இல்லையா, ஸோ கம்ஃபர்டபுளாக க்ளாத்ஸ் வேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ட்வின்னிங்காக வந்து இந்த பர்பிள் டிஷர்ட்ஸ் கொண்டு வந்திருந்தோம். கீழே வந்து பிளாக் பேண்ட் வேர் பண்ணியிருந்தோம் 2 பேருமே. ஸோ மேட்சிங்காக இருக்கட்டும் சொல்லிட்டு இதை வேர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
சாஸ் எடுத்து சாஸ் வேண்டாம். சாப்பிட மாட்டேன் சாஸ். ஃப்ரைட் ரைஸ், கோபி 65. அண்ட் அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தென்னாங்கூர் பெருமாள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருந்துச்சு. பாண்டுரங்க சுவாமி டெம்பிள் அப்படின்னா வந்து அந்த கோயிலை சொல்லுவாங்க. ரொம்ப அழகான ஆர்கிடெக்சரில் இருக்கும். சரி இந்த கோயிலை போகும்போது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இங்கே போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு நடக்கவே தவிச்சோம் போனா பாண்டுரங்கர் அவருக்கு ஒரு அலங்காரம் ஸோ இந்த கோபுரம் எப்படி ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கோபுரம் வந்து பார்க்குறேன். அண்ட் இந்த டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புள் நிறைய இருக்கிறத விட இந்த ஆந்திரா பீப்புளெலாம் வந்து டூர் வருவாங்கள்ல டெம்பிள்ஸ்லாம் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. நார்த் இந்தியன்ஸ், அப்புறம் தெலுங்கு, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. பயங்கரமான வெயில் அன்றைக்கி. அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சதில் மட்டும்தான் நடக்க முடிஞ்சுது. லைட்டாக கால் தெரியாமல் பக்கத்தில் பட்டால் கூட செம்மையாக சுடுது. அவ்வளோ வெயில் அடிச்சுது அன்றைக்கி. பட் அந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப சீனிக்காக சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றதுனால ரொம்ப ரசித்து பார்த்துட்ருந்தேன். அண்ட் இந்த கோவிலுக்கு 4 சைடுமே என்ட்ரன்ஸ் இருக்குது. ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத் அப்படின்னு. நாங்கள் எந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகணுன்னு தெரியல. பட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் மாதிரி வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. அவங்க வந்து உள்ளே போனால் கதை வந்து சொல்கிறாங்க. அந்த சுவாமி வந்து எப்படி தோன்றினாங்க, இங்கே எப்படி இந்த டெம்பிள் வந்துச்சு, அந்த மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து பேட்சாக உள்ளே வந்து அனுப்புகிறாங்க நம்மளை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேடத்தில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வைர நெக்லஸ் அப்படிலாம் போட்டு அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. இந்த டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அகைன் ஒரு 2 hours கிட்ட டிரைவ் வந்து இருந்துச்சு. போகிற வழியில் அப்படியே ஸ்நாக்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக சில் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.